இப்ப நீங்களே வந்து வேற கட்சி கூட ஒரு நானா ஏப்பா நீ டாலர் சிட்டி என்று இந்தியாவிலேயே எல்லோராலும் போற்றி புகழப்பட்ட திருப்பூர் மாநகரம் திமுக மாநகராட்சியை கைப்பற்றியதிலிருந்து குப்பை நகரமாக மாறி நாரி நாத்தமடித்துக் கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து வணிகர்கள் தங்கள் தொழில் நிமித்தமாக அடிக்கடி திருப்பூர் வந்து போய் கொண்டிருந்தார்கள். அதற்கெல்லாம் இப்போது வருவதற்கே அச்சப்படுகிறார்கள். எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு தெருவிலும் 100 டன் 50 டன் 200 டன் குப்பையை அள்ளி குவித்து வைத்திருக்கிறார்கள். அந்த குப்பையில எலி, பெருக்கான், பூரான், அதே போல கொசு, ஈ மற்றும் பல்வேறு வகையான கழுகு போன்ற பல்வேறு பறவைகள் எல்லாம் அந்த குப்பையில மொய்த்து கொண்டிருக்கிறது. எங்க மக்கள் வந்து துர்நாற்றத்தில் வாழ முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் கமிஷனரை பார்த்து புகார் சொன்னோம், கலெக்டரை பார்த்து புகார் சொன்னோம். இதுக்காக ஒரு உண்ணாவிரதத்தை ஓராண்டு காலத்துக்கு முன்பாக மாநகராட்சிக்கு எதிரிலே 10,000 பேர் உட்கார்ந்து உண்ணாவிரதம் வச்சோம். இதுவரைக்கும் அதுக்கு எந்த தீர்வும் இல்லை. ஆனா மாநகராட்சியினுடைய மேயர் மாதம் ஒரு முறை வெளிநாடு போய் சுற்றுப்பயணம் வந்து எல்லா சுத்தமான ஊர்களை எல்லாம் பார்க்கிறாரு. ஆனா இங்க இருக்கிற ஊர் இப்படி நாறிட்டு இருக்குதுங்கிற கவலையே இல்லை. அதனால மக்களை காப்பாற்றுவதற்காக நம்முடைய நேற்றைய முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் வருகிற செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி காலை 10 மணி அளவிலே குமரன் சிலை அருகிலே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். எதற்காக? மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். எதற்காக என்றால் இந்த குப்பையை அள்ள சொல்லித்தான், வேற டிமாண்ட் எங்களுக்கு இல்ல. குப்பையை அள்ளுங்க, வீதி வீதியா கூச்சி வச்சிருக்கிறீங்க, மக்கள் தொற்று நோயில கஷ்டப்படுறாங்க. எனவே இந்த குப்பை குவியல்களை அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கு. எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போது நடைபெற்ற குடிநீர் திட்டம் 1100 கோடி ரூபாய் செலவில் மேட்டுப்பாளையத்திலிருந்து கொண்டு வந்த குடிநீர் திட்டம் முடிஞ்சு 4.5 வருஷம் ஆச்சு. பாதாள சாக்கடை திட்டம் எடப்பாடியார் ஆட்சியில 635 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்த பாதாள சாக்கடை திட்டம் முடிந்து 4 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் வெட்டி போட்ட சாலைகளை போடுவதற்கு இந்த விடியா திமுக ஆட்சிக்கு, இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, இந்த மேயர் அவர்களுக்கு இதுவரை உதிக்கவே இல்லை. இப்போ இந்த ஊருக்கு வர்றதுன்னா நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க. எத்தனை குண்டும் குழி, எத்தனை மேடு பள்ளங்கள், உயிர் தப்பி ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தாலே அது ஒரு பெரிய அரிய சாதனை என்கிற வகையில இருக்குது. அதே போல வாக்காளர் சேர்ப்பது, SIR 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களை எல்லாம் இன்னும் வாக்காளர் பட்டியலில் வச்சிருக்கிறோம். அவங்களெல்லாம் நீக்க வேண்டும் என்று நாங்கள் ஆங்காங்கு BLOக்களிடத்திலே புகார் செய்து கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஆளும் கட்சி செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களுடைய அதிகாரத்துக்குட்பட்ட BLOக்களை தன்வசப்படுத்தி மிரட்டி இறந்து போனவர்களுக்கெல்லாம் மீண்டும் உயிர் கொடுத்து அவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலிலே சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் அப்போதுதான் கள்ள ஓட்டு, அவர்களுடைய ஓட்டுக்களை இறந்தவர்கள் அனைவரும் தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிக்கு வருவார்கள். அதையெல்லாம் நீக்க வேண்டும். முறையான வாக்காளர் பட்டியலை தயார் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார். எனவே இந்த ஆர்ப்பாட்டம் இப்படி பல்வேறு மக்கள் நலப்பணிகளுக்காக மேற்கொள்ளப்படுகிற இந்த ஆர்ப்பாட்டம் வருகிற 25ஆம் தேதி மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. மக்கள் நலனிலே அக்கறையுள்ள வியாபாரிகள் சங்கம், தொழில் அமைப்புகள் மற்றும் மளிகை கடை நடத்துபவர்கள், நுகர்வோர் சங்கங்கள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்பதாக எங்களிடத்திலே ஆர்வமோடு தொடர்பு கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வரலாற்று சிறப்புமிக்க ஆர்ப்பாட்டமாக அமையும். அதற்கு பிறகாவது அதற்குள்ளாவது இந்த குப்பைகளை அள்ளுவதற்கான முயற்சியிலே இந்த விடியா திமுக ஆட்சி தயாராக வேண்டும் என்று ஏற்கனவே வெளிநாட்டு பையர்கள் எல்லாம் திருப்பூர்ல பொருள்களை பனியன்களை, அதாவது உள்ளாடைகளை வாங்குவதற்கு வருவதற்கு அச்சப்படுகிறார்கள். ஏராளமான பேர் கலந்து கூடாது. எப்படி நான் இப்ப எண்ணி பார்த்து சொல்ல முடியும்? வரலாறு காணாத புதிய ஒரு அத்தியாயமாக இந்த ஆர்ப்பாட்டம் அமையும். குப்பை அல்லாத திருப்பூர் மாநகராட்சிக்கு பாடம் கற்பிக்கிற வகையில இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கு. நீங்க நிம்மதியா இருக்கிறீங்களா? சொல்லுங்க. இந்த 1 வருஷ காலம் 2 வருஷ காலமா
இந்த மாநகராட்சி அமைந்ததிலிருந்து சுகாதாரம் இருக்கிறதா, குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்கிறார்களா, ஏதாவது ஒரு உருப்படியான படி புதிதாக சாலை மேம்பாடு ஏதாவது நடந்திருக்கா? ஒன்றுமே இல்லை. மக்களை கஷ்டக்கடலிலே ஆழ்த்தி இருக்காங்க. கடன் மட்டும் 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறேன். கழக மாமன்ற அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 19 பேர் இருக்கிறோம் நம்ம கட்சியில. அத்தனை பேரும் பல வகையா போராடியாச்சு, வெளிநடப்பு பண்ணியாச்சு. யாரும் இதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில தான் மாநகராட்சி இருக்குது. குப்பையை ஏன் அள்ளின்னு கேட்டா எங்க மாநகராட்சி மன்ற உறுப்பினர் தங்கராஜை கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்துல அடைச்சு வைக்கிறார். நீங்களே வேற கட்சிக்கு போடுற ஒரு நானா? ஏப்பா நீ எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழி, புரட்சி தலைவி அம்மா வழி, உயிருள்ள வரை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வழி. இதை தவிர வேற வழி எங்களுக்கு தெரியாது. ஒரே பாதை, ஒரே பயணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.